ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தா தேர்ட் யூனிட் பார்த்தோம், ரொட்டேஷன்ஸ் பெற்றோம். மைக்ரோவேவ் அப்ளை பண்ணும்போது ரொட்டேஷன்ஸ் பெற்றோம், இன்ஃப்ராரெட் வேவ் அப்ளை பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் பெற்றோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படிலாம் ஒர்க் ஆகுன்னு பார்த்தோம். இப்போ நான் என்ன ஃபோர்த் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபோர்த் யூனிட் எதாவது பேஸ் பண்ணியிருக்குன்னா ராமன் எஃபெக்ட். இப்போ ராமன் எஃபெக்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். சர் சி.வி. ராமன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் நம்ம திருச்சியை சேர்ந்தவர் தான். திருவானா கோயில் தான் அவர் பிறந்தார். அவர் தான் அந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சி அதுக்காக நோபல் பரிசு வாங்கினார். நம்ம பிசிக்ஸ்லேயே சயின்ஸில் நோபல் பரிசு வாங்கின நம்மள ஃபேமஸானவர் பார்த்தோம்னா நம்ம சர் சி.வி. ராமன். இப்போ எப்படி அப்துல் கலாம் எல்லாம் பிசிக்ஸில் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி அப்போ வந்து அவர் ராமன் தான் பெரிய சயின்டிஸ்ட்டு பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த ராமன் எஃபெக்ட் எப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ அந்த ராமன் என்ன பண்ணார்னா அந்த லைட்டோட ஸ்கேட்டரிங் தான் அனலைஸ் பண்ணார். அதுக்காக தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. பீம் ஆஃப் லைட் பாஸ்டு த்ரூ டிரான்ஸ்பரண்ட் சஸ்பென்ஸ். ஒரு டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ் மேலே ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது அதில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எனர்ஜி ஸ்கேட்டர். எல்லா எனர்ஜியும் ஸ்கேட்டர் ஆகுதுல்ல, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லைட் எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகுது. அதுக்கு தான் நான் அந்த படத்தை இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இது நாம் வந்து பிரிசம், நம்ம ஆல்ரெடி லேபில் வந்து பிரிசம் செய்கிறோம். பிரிசத்தில் என்ன பண்ணோம்னா நம்ம மெர்க்குரி வேப்பர் லைட்டை அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து ஒயிட் லைட்டு மெர்க்குரி வேப்பர் லைட்டு அப்ளை ஆகுது. இந்த பிரிசத்தை கிராஸ் பண்ணி இந்த சைடு போகும்போது பார்த்தோம்னா மல்டிபிள் கலர், அதாவது அந்த 50R கலர் வந்து நமக்கு கிடைக்குது. 4000 ஆம்ஸ்ட்ராங் வேவ் லென்த்லேருந்து 7000 ஆம்ஸ்ட்ராங் வேவ் லென்த் வரைக்கும் நமக்கு அந்த கலர் கிடைக்குது. அப்போ இதில் என்னென்னா இங்கேருந்து வரும்போது இது வந்து ஏர் மீடியம். இங்கேருந்து அந்த லைட்லேருந்து இந்த பிரிசத்தை வந்து ரீச் ஆகிற வரைக்கும் இது வரைக்கும் உள்ளதை பார்த்தோம்னா இந்த மீடியம் வந்து ஏர். அப்போ இந்த பிரிசத்தில் டச் ஆகிறதுலேருந்து இந்த பிரிசத்தோட எண்டு வெளியில் அவுட்டரில் வர வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மீடியம் பார்த்தா அந்த கிளாஸ் மீடியம், அதாவது கண்ணாடி மீடியம். அதுக்கப்புறம் இதிலிருந்து திரும்ப இங்கே வெளியில் வர்றது பார்த்தா எகைன் திரும்ப ஏர் மீடியம். அப்போ அந்த லைட்டை பார்த்தா இப்போ மீடியம் சேஞ்ச் ஆகுது. ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் மாறும்போது என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஏர்லேருந்து கிளாஸ் கண்ணாடி மீடியத்துக்கு மாறும்போது லைட்டாக பார்த்தா அந்த இடத்துல பெண்ட் ஆகுது. அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துல வரும்போது மறுபடியும் கிளாஸ்லேருந்து ஏருக்கு மீடியம் சேஞ்ச் ஆகுது. அப்போ மீடியம் சேஞ்ச் ஆகும்போது எகைன் கன்வெர்ட் ஆகும். இங்கேருந்து பாருங்க லைட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக லைட்டு வருது. அதே ஸ்ட்ரெயிட் லைனாக கண்ணாடிக்குள்ளே போகல, ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து அந்த இடத்துக்கு வந்துருக்கணும். இங்கே வரல, பெண்ட் ஆகி பாருங்க, மேலே பெண்ட் ஆகி போயிருக்கு. அப்போ இதே நேரம் அப்படியே போனால் இன்னும் மேலே போகணும். அப்போ இந்த இடத்துல திரும்ப எகைன் பெண்ட் ஆகி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி பெண்ட் ஆகி வருது. இதுதான் நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் செய்கிறோம். அது தெரியும். ஒரு மீடியம் சேஞ்ச் ஆகும்போது மாறுதுங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய ஸ்கேல் இருக்குது, கண்ணாடி ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க. அதை வந்து என்ன பண்ணோம், ஒரு ஒரு கிளாஸ் வாட்டருக்குள்ளே அந்த ஸ்கேலை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கேல் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் ஸ்கேல் வளைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த தண்ணியில் பார்க்கும்போது தெரியும். அப்போ நம்ம ஐ பார்க்கும்போது என்ன இருக்குது, அந்த வாட்டரில் பட்டு அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணை வந்து ரீச் ஆகுது. அப்போ அந்த வாட்டர் டு ஏர் அந்த மீடியம் மாறும்போது அந்த லைட்டு பெண்ட் ஆகுது. அதனால தான் நமக்கு அந்த ஸ்கேலு வளைஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இந்த இதில் அந்த இது என்ன பண்ணார்னா இது வந்து லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அதே இதில் ராமன் என்ன இது பண்ணார்னா லைட்டு ஸ்கேட்டர் ஆகிறத கால்குலேட் பண்ணார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒயிட் கலர் லைட்டு, இதில் இந்த கிளியராக தெரியல, இந்த லைட் இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக இதில் பட்டு இங்கே கலராக அந்த இந்த சைடு டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த இடத்துல சம் ஒயிட் லைட் பார்த்தோன்னா என்ன இருக்கும், ஸ்கேட்டர் ஆகுது. 100% லைட்டும் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகல, சம் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுங்கிறத இந்த ராமன் வந்து சர் சி.வி. ராமன் கண்டுபிடிச்சார். தி ஸ்கேட்டரிங் persisting even the dust particle and or other extraneous matter are rigidly excluded from the substance. அப்போ அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்குன்னா எதனால் அது ஸ்கேட்டர் ஆகுதுன்னா இங்கே ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கலாம். இந்த பிரிஸ்டத்துலேருந்து படும்போது இந்த இடத்துல டஸ்ட் பார்ட்டிகல் பியூர் கிளாஸாக இருந்தால் என்ன பண்ணா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அப்படி இருக்கும்போது சம் டஸ்ட் பார்ட்டிகல் எக்ஸ்ட்ரானஸ் மேட்டர் வேறு ஏதாவது அந்த எக்ஸ்ட்ரா ஏர் இருக்கலாம் அந்த இடத்துல.
ரிஜிலஸ் பார்ட்டிகல் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த சப்ஸ்டன்ஸில் அந்த சப்ஸ்டன்ஸ் தவிர அதர் மெட்டீரியல் இருக்கிறதுனால சம் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சார். இஃப் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் ஆர் ரேடியேஷன் ஆஃப் வெரி நேரோ ஃப்ரீக்வன்சி பேண்ட் இஸ் யூஸ்டு, ஸ்கேட்டர் எனர்ஜி வில் கன்சிஸ்ட் ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆஃப் ரேடியேஷன். அப்போ இதே அதை என்ன பண்ணாருன்னா மோனோக்ரோமேட்டிக் லைட் யூஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து நான் மெர்க்குரி லைட் யூஸ் பண்ணால் அது மோனோக்ரோமேட்டிக் லைட் கிடையாது, அது 4000 to 7000 ஆம்ஸ்ட்ராங் ரேஞ்சில் இருக்கு. அப்போ நம்ம சோடியம் வேப்பர் லேம்ப் யூஸ் பண்ணால் அது வந்து மோனோக்ரோமேட்டிக் லைட்னு சொல்லலாம். அப்படி அந்த மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் லைட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் என்னென்னா வெரி நேரோ ஃப்ரீக்வன்சி நாம் சொல்லுவோம். இது 4000 to 7000 ஆம்ஸ்ட்ராங் சொல்கிற மாதிரி சோடியம் யூஸ் பண்ணால் என்ன வரும் 5890 ஆம்ஸ்ட்ராங், அதாவது 896 ஆம்ஸ்ட்ராங், ஒரு 6 ஆம்ஸ்ட்ராங்குள்ள வேரி ஆகலாம். அப்போ ஒரு நேரோ ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த நேரோ ஃப்ரீக்வன்சி பேண்டை நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கேட்டர் எனர்ஜி ஆல்மோஸ்ட் என்டையர் ரேடியேஷன், அந்த என்டையர் ரேடியேஷனை பார்த்தா மேக்சிமம் அது வந்து ஸ்கேட்டர் ஆகும் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஸோ கால்டு ரேலே ஸ்கேட்டரிங் நான் படிச்சிருப்போம் முன்னாடி. ரேலே ஒளிச்சிதறல்னு தமிழில் படிச்சிருப்பீங்க. அந்த நேரோ ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணும்போது மேக்சிமம் ஸ்கேட்டர் ஆகுது, அதான் ராலே ஸ்கேட்டரிங்னு படிச்சிருக்கோம். பட் இன் அடிஷன் certain discrete frequency above and below that the incident beam will be scattered in the referred to a Raman scattering. அப்போ அதுக்கு அந்த ராமன் ஸ்கேட்டரிங் என்ன டிஃப்ரெண்ட்னா, அவர் ரால என்ன சொன்னார், இந்த மாதிரி லைட் பட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது ஒரு மேக்சிமம் வந்து ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு சொன்னார். அந்த வேவ் லென்த் என்ன வேவ் லென்த்தில் அப்ளை பண்ணுறோமோ அதே அந்த வேவ் லென்த்தில் ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு ராலே கண்டுபிடிச்சார். உதாரணத்துக்கு எல்லோ லைட்டு இங்கேருந்து அப்ளை பண்ணுறோம். எல்லோ லைட் வந்து ஒரு லைன் வச்சுக்கோ 5890 ஆம்ஸ்ட்ராங். இந்த இதில் நம்ம சோடியம் லைட்டை அப்ளை பண்ணுறோம். இங்கே ஏதோ ஒரு மெட்டீரியல், ஒரு பிரிசிமோ அல்லது கிரியேட்டிங் ஏதோ ஒரு மெட்டீரியல்னால இங்கே அப்ளை பண்ணுற லைட்டு இதில் பட்டு இந்த லைட்டு ஸ்கேட்டர் ஆகுது பார்த்தோம்னா அதே மேக்சிமம் எனர்ஜியில் அதே ஃப்ரீக்வன்சியில் தான் ஸ்கேட்டர் ஆகும் ராலே கண்டுபிடிச்சார். 5890 ஆம்ஸ்ட்ராங் அப்ளை பண்ணோம்னா அதே ஃப்ரீக்வன்சியில் தான் ஸ்கேட்டர் ஆகுங்கிறது ராலே ஸ்கேட்டரிங். இங்கே சர் சி வி ராமன் என்ன பண்ணார்னா அதில் இருந்து அந்த டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி, இந்த ஒரே வேவ் லென்த்தில் நமக்கு ஃப்ரீக்வன்சி கிடைக்கல, டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சியாக கிடைக்குன்னு சொன்னார். ஒரே ஃப்ரீக்வன்சியாக கிடைக்கல, டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சியாக ஒரு 3 லைன் கிடைக்குது. அப்போ 5890 ஒன்று, இன்னொன்று 5891 ஆம்ஸ்ட்ராங் ஒன்று இருக்கலாம். அப்போ 5889 ஆம்ஸ்ட்ராங். இந்த மாதிரி டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி, அதாவது கண்டினியூ கிடையாது, கொஞ்சம் கேப் இருக்கும். ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோ 2 ஆம்ஸ்ட்ராங்க கேப் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா அந்த இன்சிடென்ட் பீமோட அதிகமான வேவ் லென்த்தில் ஒரு லைனும் குறைவான வேவ் லென்த்தில் ஒரு லைனும் இந்த மாதிரி 3 லைன் கிடைக்குன்னு பார்த்தோம். நம்ம சீமன் ஆபிட்டை படிச்சிருப்போம். சீமன் ஆபிட்டை உங்களுக்கு அடுத்து 2nd யூனிட்ல இருக்கு. இப்போ அந்த சீமன் ஆபிட்டில் எப்படி ஒரு லைன் அப்ளை பண்ணும்போது 3 லைனாக அந்த எனர்ஜி லெவல் ஸ்பில்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த லைட் ஸ்கேட்டர் ஆகும்போது 3 லைனாக அந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகுது. அந்த இன்சிடென்ட் பீமை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகுதுங்கிறத ராமன் வந்து கண்டுபிடிச்சாரு. அதான் வந்து ராமன் எஃபெக்ட்னு படிக்கிறோம். நம்ம இது கூட படிக்கிறோம், ஏன் வந்து வானம் நீல நிறமா இருக்கு, கடல் ஏன் நீல கலர் இருக்கு ப்ளூ கலர்ல, இதெல்லாம் படித்தோம்னா அந்த ராமன் ஸ்கேட்டரிங் தான், ராலே ஸ்கேட்டரிங் சொல்லுவோம். லைட்டு அந்த பட்டு ஸ்கேட்டர் ஆகுது, லோ வேவ் லென்த் உள்ள அந்த ப்ளூ கலரும் வயலட் கலரும் ஸ்கேட்டர் ஆகுதுனால நமக்கு அந்த கலரில் தெரியுதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் அந்த ராமன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் டீட்டெயிலாக. எப்படி இந்த ராமனை விட்டு அவர் கண்டுபிடிச்சாருன்னா, அவர் வந்து ஒரு கடலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே கப்பலில் பயணம் செய்யும்போது பார்த்தோம்னா அந்த கடலெல்லாம் பார்க்குறாரு, ப்ளூ கலராக இருக்குது. மேலே வந்து வானம் பார்க்கும்போது எல்லாமே ப்ளூ கலராக இருக்குது. ஏன் வந்து ப்ளூ கலராக இருக்குது, எப்படி லைட் ஸ்கேட்டர் ஆகுது, ஏன் ப்ளூ கலரில் தெரியுதுன்னு தான் ரிசர்ச் பண்ணுறாரு. அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சாரு. இதுக்கு தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதனால தான் அவரோட பர்த்டே தான் நம்ம சயின்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம்.
தி அக்யூரன்ஸ் ஆஃப் ராமன் ஸ்கேட்டரிங் மோஸ்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் டேர்ம் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அப்போ இந்த ராமன் ஸ்கேட்டரிங் பார்த்தோம்னா மோஸ்ட் ஈஸிலியாக பார்த்தா அந்த குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன் பிரகாரம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. லைட் ஸ்கேட்டரிங்கு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். தி ஸ்ட்ரீட் ரேடியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி விஸ் எஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல். அப்போ அந்த ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் லைட்டு பட்டு ஸ்கேட்டர் ஆகுது. அந்த ஸ்கேட்டர் ஆகிற ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, அதே டைமு அந்த கன்சிஸ்டிங் ஆஃப் தி ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல். ஏன்னா அந்த பார்ட்டிகல் அதில் பட்டு தான் ஸ்கேட்டர் ஆகுது. அதான் நம்ம போட்டான்னு சொல்கிறோம். லைட் எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், போட்டான்னு சொல்கிறோம். இப்போ அதில் பட்டு ஸ்கேட்டர் ஆகுது போட்டானுங்கிற லைட் எனர்ஜி. அதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அந்த போட்டானுங்கிற எனர்ஜி ஹச் நியூன்னு வச்சுக்கிறோம். இதில் வந்து ஹச் வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம லைட்டை அடிக்கிறோம், அதில் போய் படும்போது அந்த இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி என்ன, அதுலேருந்து ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த போட்டானுங்கிற எனர்ஜி ஹச் நியூங்கிற எனர்ஜி எவ்வளோ, இதுக்கு ரெண்டையும் தான் நம்ம வச்சு மென்ஷன் பண்ணி இந்த குவாண்டம் தியரியை நாம விட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். போட்டான் கேன் பி இமேஜினட் டு அண்டர்கோ கொலைஷன் வித் மாலிகுல் அண்ட் கொலைஷன் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்போ என்னன்னா இந்த கொலைஷன் வந்து மாலிகுலோட கொலைட் ஆகுது. அதாவது ஒரு மாலிகுல் பார்ட்டிகல் எடுத்துக்கிறோம், அதில் வந்து லைட்டு படும்போது அந்த மாலிகுல் கூட ஒன்று கொலைஷன் நடத்து, அதாவது இன்ட்ராக்ஷன் நடந்து அது வந்து லைட் எமிட் ஆகுது. அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் அந்த கொலைஷன் பார்த்தோம்னா ஒரு பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலைஷன் சொல்கிறோம். ஒரு ஆட்டமே நாம் நேச்சுரலாக என்ன சொல்கிறோம், அந்த ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா ரொம்ப நேரம் எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்காது. எக்ஸிட் ஸ்டேட்லேருந்து திரும்ப அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டால் திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும். அதான் எலாஸ்டிக் கொலைஷன் சொல்கிறோம். இது இன்ட்ராக்ட் ஆகி அந்த மாலிகுலுக்குள்ள இன்ட்ராக்ஷன் ஆனாலும் அப்போ எனர்ஜி எமிட் ஆனதுக்கப்புறம் திரும்ப மாலிகுல் பழைய ஸ்ட்ரக்சருக்கே வரும். அதனால தான் எலாஸ்டிக் கொலைஷன் சொல்கிறோம். டிஃப்ளெக்டர் பை அன்சேஞ்ச். அதனால ஃபைனலாக வந்து அது வந்து அன்சேஞ்சாக இருக்கும். ஏ டிடெக்டர் பிளேஸ்டு டு கலெக்ட் எனர்ஜி அட் ரைட் ஆங்கிள் வில் ரிசீவ்டு ஃபோட்டான் எனர்ஜி ஹச் நியூ. அப்போ அந்த டிடெக்டர் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து நாம் வரக்கூடிய ஸ்கேட்டரிங் லைட்டை வந்து நாம் கால்குலேட் பண்ணோம். அதை கால்குலேட் பண்ணும்போது அந்த டிடெக்டர் என்ன பண்ணோம்னா ஒரு ரைட் ஆங்கிளில் கரெக்டான ஆங்கிள் வைக்கணும். ஏன்னா இது ஒரு பிரிசு இருக்குன்னா இது லைட் பட்டு இங்கே பட்டு ஸ்கேட்டர் ஆகுனா அந்த சைடு, இதில் பட்டு இப்படி ஸ்கேட்டர் ஆகுனா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தான் ஸ்கேட்டர் ஆகும். நம்ம பிரிசத்துலேயே செஞ்சுருப்போம். இன்சிடென்ட் ஆங்கிள், ஸ்கேட்டரிங் ஆங்கிள்லாம் படிச்சிருப்போம். அப்போ எந்த ஆங்கிளில் வந்து லைட்டு படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரைட் ஆங்கிளை நம்ம டிடெக்டராக ஃபிட் பண்ணோம். எப்படி நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் என்ன பண்ணுவோம், அந்த இதை மூவ் பண்ணுறோம், டெலஸ்கோப் மூவ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த இதை பார்க்குறோம், மைக்ரோஸ்கோப்பை கரெக்டான ஆங்கிள் மூவ் பண்ணி கொண்டு போய் வைக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த இதில் வந்து நமக்கு தெரியுது அந்த லைனு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்சார் டிடெக்டரை என்ன பண்ணால் பர்டிகுலரான கரெக்டான ஆங்கிளில் வச்சா மட்டும்தான் அந்த இதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும், கரெக்டாக அதனோட ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ண முடியும். However, it may happen that energy exchange between photon and molecule during collision. அப்போ இந்த கொலைஷன் நடக்கும்போது என்னன்னா அந்த போட்டானுக்கும் அந்த மாலிகுலுக்கும் இடையில எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஏதோ ஒரு மாலிகுல இப்போ ஒரு வாட்டரை எடுத்துக்கணும்னு வச்சுங்க, ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வாட்டரில் எப்படி ராமன் எஃபெக்ட் ஒர்க் ஆகுதுன்னா இப்போ H2O நார்மலாக எடுத்துக்கிறோம் வாட்ரு. இப்போ இதனுடைய மாலிகுல் நமக்கு தெரியும், ஆக்சிஜனு, இது வந்து அசிமெட்ரிக் பாண்டு, இந்த மாதிரி தான் இதனோட வாட்டரோட ஸ்ட்ரக்சர். அப்போ இதில் வந்து லைட் அங்கேருந்து படும்போது இங்கேருந்து வந்துச்சுன்னா என்ன இருக்கும், ஃபோட்டான்கிற லைட் எனர்ஜி பட்டு ஸ்கேட்டர் ஆகதான் ராமன் எஃபெக்ட் சொல்கிறோம். அங்கேருந்து இல்லை ஃபோட்டான்கிற லைட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது இதில் வந்து மோதும் போது அதில் வந்து இன்ட்ராக்ட் ஆகிறதான் நம்ம கொலைஷன் சொல்கிறோம். அப்போ மோதும் போது அந்த ஃபோட்டானில் உள்ள எனர்ஜி என்ன பண்ணுன்னா இந்த மாலிகுலுக்கு எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் வந்து இன்ட்ராக்ஷன். அப்போ இந்த ஃபோட்டான் லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இந்த மாலிகுல் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். அதாவது அந்த மாலிகுல்னா என்ன அர்த்தம், அந்த மாலிகுல் உள்ள எலக்ட்ரான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகலாம். அப்போ வந்து
ரொட்டேஷன் வைப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி படித்தோம். எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி வைப்ரேட் ஆகலாம், ரொட்டேட் ஆகலாம், என்னுடைய பாண்ட் லென்த்லாம் மாறும், ஆசிலேட் ஆகும், அதெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது என்ன இருக்கும், எனர்ஜி இஸ் எக்ஸ்சேஞ்ச். புரோட்டான்ல இருந்து மாலிகுலுக்கு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சச் கொலெக்ஷன் ஆர் இன்எலாஸ்டிக் கொலெக்ஷன். அப்போ இந்த மாதிரி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு, என்ன பண்ணுது, அது இன்எலாஸ்டிக் கொலெக்ஷன் நாம் சொல்றோம். அப்போ எலாஸ்டிக் கொலெக்ஷன் என்ன பண்ணக்கூடாது, அந்த எனர்ஜி மேக்சிமம் இதில் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணாது, இதில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. எனர்ஜி அப்சர்வே பண்ணாத அப்படியே போயிடுதுன்னு வச்சுங்க. போய் இப்போ மோதுறோன்னு வச்சுங்க, இப்போ 2 பைக்கு போகுது, 2 பைக்கு ஒன்னோட ஒன்று மோதுது, ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றுக்கு ஒன்று மோதுனா என்ன பண்ணோம், 2 இடிச்சு என்ன ஆகும், கொலெக்ஷன் ஆகி இந்த எனர்ஜி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது எனர்ஜி எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், 2 டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இப்படியே உரசிக்கிட்டு போகிறோன்னு வச்சுங்க, அப்போ என்ன இருக்காது, எனர்ஜி டிரான்ஸ்லேஷன் அதிகம் நடக்காது. அந்த மாதிரி போகிறத எலாஸ்டிக் கொலெக்ஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி எனர்ஜி மேக்சிமம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது வந்து இன்எலாஸ்டிக் கொலெக்ஷன் சொல்கிறோம். தி மாலிக்யூல் கேன் கெயின் ஆர் லாஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ அந்த மாலிக்யூல் என்ன பண்ணும், ஒன்று எனர்ஜி அப்சர்வ் பண்ணலாம், எனர்ஜி கெயின் ஆர் லாஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ இந்த ஃபோட்டான்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபோட்டான் இதில் பட்டு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது என்ன பண்ணலாம், இதில் உள்ள எனர்ஜி சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். இங்கேருந்து வரும்போது அதில் மோதும் போது என்ன இருக்கும், அதனோட எனர்ஜி இதுக்கு கொடுத்துட்டு போகிறக்கும் பாசிபிள் இருக்குது. இதில் மோதி இதையும் சேர்த்து பேத்துக்கிட்டு போகிறக்கு இதில் உள்ள எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இந்த ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணலாம், எமிட் பண்ணி எலக்ட்ரானை சேர்த்து ரிமூவ் பண்ணலாம். மோதும் போது ஆக்சிடென்ட் ஆகும்போது அதான் நடக்குது. அதே மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க, இதுலேருந்து மோதும் போது அதுலேருந்து அடிக்கிற அடியில் இந்த பைக்கு டேமேஜ் ஆகலாம், அல்லது டேமேஜ் ஆகாது என்ன பண்ணலாம், அந்த மாதிரி போகலாம். எனர்ஜி கொடுத்துட்டும் போகலாம், எடுத்துக்கிட்டும் போகலாம். அந்த மாதிரி இந்த மாலிகுல் 2 இதுவும் பாசிபிள். அக்கார்டிங் வித் குவாண்டர்னல் லா தி எனர்ஜி சேஞ்ச் டெல்லி ஜூல். அப்போ எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அப்போ டெல்லிங்கிற ஜூல் அளவுக்கு எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. அவ்வளோ எனர்ஜியை அந்த ஃபோட்டானுங்கிற லைட் எனர்ஜி இந்த மாலிகுலுக்கு கொடுத்துருக்கலாம், அதாவது இந்த மாலிகுல் உள்ள எனர்ஜி எடுத்துருக்கலாம். அப்போ டெல்லிங்கிற எனர்ஜி டிஃப்ரெண்ட்டு, அதில் வந்து வேரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த இதை எடுத்துக்கிட்டா மஸ்ட் தி டிஃப்ரெண்ட் இன் எனர்ஜி பிட்வீன் 2 இட்ஸ் அலௌடு ஸ்டேட். அப்போ அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட்டை கால்குலேட் பண்ணால் என்ன இருக்கும், அந்த 2 அலௌடு ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜி ஆல்ரெடி நம்ம அந்த எனர்ஜி டயக்ராம் பார்த்துருப்போம். இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கலாம், அதே மாதிரி இங்கேருந்து எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்கலாம். அப்போ இங்கேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் என்ன இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகும். எனர்ஜி எமிட் ஆச்சுன்னா அப்போ மேலே எக்ஸிட் ஸ்டேட்டில் இருந்தால் தான் எனர்ஜி கொடுத்துட்டு எமிட் ஆகிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரலாம். அப்போ அந்த டெல்லிங்கிற எனர்ஜி டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா இந்த 2 அலௌடு ஸ்டேட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு இடையில தான் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி டயக்ராம்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே மாலிகுலுக்கு that it's a Delhi must represent change in the vibrational and rotational energy. அப்போ அந்த டெல்லிங்கிற எனர்ஜி நீங்கள் என்ன இண்டிகேட் பண்ணுது, ஒன்று வைப்ரேஷன் எனர்ஜியாக இருக்கலாம், அல்லது ரொட்டேஷன் வைப்ரேஷன் எனர்ஜி அண்ட் ரொட்டேஷன் எனர்ஜியாக இருக்கலாம், அல்லது வைப்ரேஷன் எனர்ஜி ஆர் ரொட்டேஷன் எனர்ஜியாக இருக்கலாம். 2 எனர்ஜி சேர்ந்து நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த ஃபோட்டான் எனர்ஜி இந்த மாலிகுல்ல படும்போது அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இதை என்ன பண்ணலாம், அந்த மாலிகுல் வைப்ரேட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. அதாவது எனர்ஜி அதிகமாக இருந்தால் மாலிகுல் ரொட்டேட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷன் 2 சேர்ந்து கம்பைனாகவும் நடக்கலாம், அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அல்லது வைப்ரேஷன் மட்டும் தனியாக நடக்கலாம், அல்லது ரொட்டேஷன் மட்டும் தனியாக நடக்கலாம். இந்த இதுக்கு இது எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. The molecule gain energy Delhi, the photon will scatter with energy h nu. அப்ப என்ன இருக்கு, இந்த மாலிகுல் வந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ணுது, டெல்லிங்கிற எனர்ஜியை அது கெயின் பண்ணுது, அதாவது அப்சர்வ் பண்ணுதுன்னு வச்சுக்க. அப்ப அந்த அப்சர்வ் பண்ணிட்டா அப்ப அந்த போட்டான் ஸ்கேட்டரோட எனர்ஜி பார்த்தோம்னா அந்த ஹெச் நியூங்கிற எனர்ஜியை இது வந்து கெயின் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்கேட்டரிங் எனர்ஜி ஹெச் நியூ மைனஸ் டெல்லி. ஏன்னா இங்கேருந்து அப்சர்வ் பண்ணுற போட்டானு ஹெச் நியூங்கிற எனர்ஜி, ஒரு லைட் எனர்ஜி வந்து இதில் மோதுன்னா
அந்த லைட் எனர்ஜியோட வேல்யூ ஹெச் நியூன்னு சொல்லிட்டோம். ஹெச்வி ஹெச் நியூ எனர்ஜி. அப்போ ஹெச் நியூங்கிற எனர்ஜி வந்து இதில் படுது. படும்போது இந்த மாலிகுல் வந்து டெல்லிங்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருச்சு. அப்போ இந்த டெல்லிங்கிற எனர்ஜி எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுச்சு? இந்த போட்டான்ல இருந்து தான் அப்சர்வ் பண்ணிருக்கு, அதில் படக்கூடிய லைட் எனர்ஜிலேருந்து. அப்போ ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ மாலிகுல் இருக்கும்? ஹெச் நியூங்கிற போட்டான் பட்டுச்சுன்னா டெல்லி இதை அப்சர்வ் பண்ணிருச்சு. டெல்லி போக ரிமைனிங் உள்ள எனர்ஜி தான் என்ன பண்ணும்? ஸ்கேட்டர் ஆகும். அப்போ ஸ்கேட்டர் எனர்ஜி ஹெச் நியூ மைனஸ் டெல்லி அண்ட் தி ஈக்குவலண்ட் ரேடியேஷன் வில் ஹேவ் ஏ ஃப்ரீக்வன்சி நியூ மைனஸ் டெல்லி டிவைடட் பை ஹெச். அப்போ அதனோட ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணால் என்ன அப்புறம்? நியூ ஈக்குவல் டு அதனோட டெல்லி டிவைடட் பை ஹெச்சோட வேல்யூவில் தான் அதனுடைய ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சு இங்கே நமக்கு கிடைக்கும். கன்வர்ஸ்லி இப் தி மாலிகுல் லாஸ் எனர்ஜி டெல்லி, இப்போ வந்து அதனோட ஆப்போசிட்டில் நாம் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுச்சு? இந்த மாலிகுல் வந்து ஹெச் நியூங்கிற போட்டான் இதில் வந்து படுது. இந்த மாலிகுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுச்சு டெல்லிங்கிற எனர்ஜி. அதுலேருந்து ரிமைனிங் எமிட் ஆகிறது பார்த்தோன்னா ஹெச் நியூ மைனஸ் டெல்லி. அதனோட ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணும்போது நியூ மைனஸ் டெல்லி டிவைடட் பை ஹெச் கால்குலேட் பண்ணுறோம். இதே வந்து இன்னொரு செகண்ட் டைப் ஆகும். இந்த மாலிகுல் லாஸ் எனர்ஜி டெல்லி. இப்போ மாலிகுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்கு போல மாலிகுல் வந்து எனர்ஜியை லாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்க. அதாவது அப்சர்வ் பண்ணுறதுன்னு அர்த்தம், இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இங்கே எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு. இது ஒரு டைப். இன்னொன்று என்ன பண்ணலாம்? அந்த மாலிகுல் ஆல்ரெடி எக்ஸிட் எனர்ஜி இருக்கலாம். அப்போ எக்ஸிட் ஸ்டேட்டில் உள்ளது எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருதுன்னு வச்சுக்க. அப்போ அந்த மாலிகுல் எனர்ஜி லாஸ் பண்ணுது. அப்போ டெல்லிங்கிற எனர்ஜி லாஸ் பண்ணுச்சுன்னா இப்போ இதனோட ஸ்கேட்டர் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணால் ஆல்ரெடி நியூ பிளஸ் டெல்லி டிவைடட் பை ஹெச். இந்த 2 பாயிண்ட். எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா நியூ மைனஸ் டெல்லி டிவைடட் பை ஹெச். ஏன்னா லாஸ் ஆகுது அங்கே. ஏன்னா அந்த நியூங்கிற போட்டான் இவ்வளோ எனர்ஜியை மாலிகுல் அப்சர்வ் பண்ணிக்குது, அதனால எனர்ஜி லாஸ் ஆகுது. இந்த கண்டிஷன் என்னது? அந்த மாலிகுல் எனர்ஜியை எமிட் பண்ணுறது கொடுத்து லாஸ் பண்ணுது, மாலிகுல் எனர்ஜி லாஸ் பண்ணுது. அப்போ அந்த ஸ்கேட்டரிங் லைட்டோட எனர்ஜி என்ன பண்ணுது? பிளஸ் டெல்லி டிவைடட் பை ஹெச் எனர்ஜி அதோட ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகுது. அப்போ இதை தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரேடியேஷன் ஸ்கேட்டர்டு வித் எ ஃப்ரீக்வன்சி லோயர் தென் தட் ஆஃப் தி இன்சிடென்ட் பீம் இஸ் ரெஃபர்ட் as ஸ்டோக்ஸ் ரேடியேஷன். அப்போ நம்ம இன்சிடெண்ட்டாக ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம அப்ளை பண்ணுறோம். உதாரணத்துக்கு அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம். இப்போ சோடியம் லைட் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்க, 5890 ஆம்ஸ்ட்ராங் ரேடியேஷன் உள்ள அந்த வேவ் லென்த்தில் நான் ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த்து வச்சுக்க. அப்போ அந்த வேவ் லென்த்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து இன்சிடென்ட் லைட்டு. அப்போ அதுலேருந்து என்ன இருக்குது? அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிரகாரம் அந்த மாலிகுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டா மைனஸ் டெல்லி ஹெச். அப்போ என்ன இருக்குது? லோயர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. அதில் வந்து படுற ஃப்ரீக்வன்சியோட அந்த ஸ்கேட்டர் ஆகிற ஃப்ரீக்வன்சி லோயர் தென்னாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டோக்ஸ் லைன் சொல்கிறோம். வித் தட் ஏ ஹையர் ஃப்ரீக்வன்சி கால் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ராமநாபேட்டில் தான் ரொம்ப முக்கியம். ராமநாபேட்டில் ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன், இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் படிக்கும்போது ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன நடக்குது? மாலிகுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது ஒன்று, மாலிகுல் எனர்ஜியை எமிட் பண்ணுறது ஒன்று. இந்த 2 இதுலையும் ஸ்டோக் லைனும் அண்ட் ஆன்டி ஸ்டோக் லைனும் நமக்கு இந்த இதில் கிடைக்குது. Since the former is accompanied by the increase in molecule energy, which can always occur subject to certain selection rule. அப்போ இந்த மாலிகுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும்னா என்ன பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது ஸ்டோக் லைனுக்கு சொன்னோம், இன்க்ரீஸ் இன் மாலிகுல் எனர்ஜி. அப்போ அந்த மாலிகுலோட எனர்ஜி எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும்? அப்போ நம்ம செலக்ஷன் ரூல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு. அப்போ அந்த செலக்ஷன் ரூல் செலக்ஷன் ரூல் பிரகாரம் தான் அந்த மாலிகுலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது எவ்வளோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ வந்து நமக்கு லாஸ் ஆயிருன்னு அர்த்தம். இப்போ இதென்ன உதாரணம் சொல்ல போனோம்னா என்ன தெளிவாக ஸ்டோக் லைன், ஆன்டி ஸ்டோக் லைன் சொல்ல போனோம்னா
இப்போ இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒரு 10,000 ரூபா பணம் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு. அப்போ இங்கேருந்து ஒரு 5,000 ஃபீஸ் கட்டிட்டீங்க, மீதி ஒரு 5,000 ஃபீஸ் உங்கள் கையில் காசு இருக்குது, திரும்ப வீட்டுக்கு போகிற மாதிரி. அதான் இங்கே ஸ்டோக் லைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அங்கேருந்து வர்றீங்க, அங்கேருந்து வர்றது நீங்கள் பணம் வாங்கிட்டு வர்றது இன்சிடென்ட் லைட்டு. அப்போ நீங்கள் 5,000 ஃபீஸ் கட்டுறீங்கன்னு அர்த்தம் 5,000 எனர்ஜியை காலேஜ் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ அந்த காலேஜில் அவன் ஃபீஸ் கட்டியிருக்கோம். அப்போ அதை வந்து மாலிகுல்னு வச்சுக்கி, காலேஜ் மாலிகுலுக்கு எக்ஸாம் வச்சுட்டா, அப்போ அதான் டெல்லிங்கிற எனர்ஜி 5,000. அப்போ ரிமைனிங் கொண்டுட்டு போகிறது தான் ஸ்கேட்டரிங் லைட். அப்போ 5,000 தான் கொண்டு போகிறோம். அப்போ இன்சிடென்ட்லேருந்து லாஸ் ஆயிடுச்சு 5,000, நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கி, காலேஜில் ஏதாவது ஒரு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவீங்க, அல்லது இப்போ லேஸ் வேலை கூட ஒர்க் பண்ணுறீங்க நிறைய பேர். அப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம், அப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஃபீஸ் கட்டுறீங்கன்னா 10,000 வாங்கிட்டு வர்றீங்க. அப்போ அது வந்து இன்சிடென்ட் லைட்டு. இப்போ இங்கே ஒர்க் பண்ணினான்று ஒரு லேஸ் வேலை ஒர்க் பண்ணுறோம், 5,000 10,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்க. அப்போ 10,000 சேலரி வாங்கிட்டீங்க, வீட்டிலேருந்து 10,000 கொண்டு வந்தீங்க, இப்போ 20,000 ஆயிடுச்சு. 5,000 ஃபீஸ் கட்டிட்டீங்க. அப்போ ரிமைனிங் வீட்டுக்கு கொண்டு போகும்போது 15,000 கொண்டு போகிறேன். அப்போ இங்கே 10,000 தான் வாங்கிட்டு வந்தோம் வீட்டிலேருந்து, ஆனால் திரும்ப கொண்டு போகுது 15%. அப்போ என்ன அர்த்தம், இந்த மாலிகுல் எனர்ஜி எமிட் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இப்போ காலேஜில் ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், காலேஜ்லேருந்து அந்த எனர்ஜியை கெட் பண்ணிட்டோம், இதுலேருந்து எனர்ஜியை வாங்கியிருக்கோம், அல்லது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறோம். இப்போ நமக்கு எனர்ஜி கிடைக்குது, மாலிகுல்லேருந்து எனர்ஜி எடுத்துட்டோம், அதனால ப்ளஸ் ஆட் ஆகுது. அது வந்து ஆன்டி ஸ்டோக் லைன். ஸ்டோக் லைன் ஆன்டி ஸ்டோக் லைன் இதான் எக்ஸாம்பிள். நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வர அமௌண்ட்டை இன்சிடென்ட் லைட்டாகவும், காலேஜ் வந்து மாலிகுலாகவும் நீ திரும்ப கொண்டுட்டு போகிறத ஸ்கேட்டரிங் லைட்டாக ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா இன்சிடென்ட்ல இருந்தது ஸ்டோக் லைன், ஆன்டி ஸ்டோக் லைன் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்போ பார்த்தோன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் செலெக்ஷன் ரூல் பிரகாரம் தான் இது வந்து ஒபே பண்ணும். நாம் வந்து இங்கே ஃபீஸ் கட்டினா அர்த்தம் எவ்வளோ ஃபீஸு, நமக்குன்னு ஒரு ஃபீஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. எம்எஸ்சி டிசீஸ் படிக்கணும், அதான் நமக்கு ஃபீஸு, அது ரூல்ஸு. அந்த ரூல் பிரகாரம் தான் நான் பண்ணுவோம். நான் 5,000 கட்டுவேன், நான் 10,000 கொண்டு வந்தேன், நான் 20,000 கட்டினேன், அப்படிலாம் கிடையாது. ரூல்ஸ் பிரகாரம் அவ்வளோதான் அலாட்டு, அது ரூல்ஸு. அதே மாதிரி தான் அந்த மாலிகுலுக்கு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் செலெக்ஷன் ரூல் பிரகாரம் தான் இது வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அந்த ரூல் பிரகாரம் தான் எனர்ஜியை எமிட்டும் பண்ணும், செர்டன் செலெக்ஷன் ரூல் பிரகாரம். while the latter involve decrease, அப்போ லேட்டர் வந்து அது வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, மாலிகுலோட எனர்ஜி இன்க்ரீஸ், இது வந்து இன்க்ரீஸிங் சொன்னேன். அது வந்து டிக்ரீஸிங் என்ன பண்ணா, இந்த மாலிகுல் இஸ் ஒரிஜினலி இன் எக்ஸிட்டட் வைப்ரேஷன் ஆர் ரொட்டேஷனல் ஸ்டேட். அப்போ மாலிகுல் எனர்ஜி எமிட் பண்ணுன்னா என்ன அர்த்தம், ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி எமிட் பண்ணுன்னா என்ன இருக்கும், அதுக்கிட்ட உள்ள எனர்ஜியெல்லாம் எமிட் பண்ணாது. மாலிகுலை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி எமிட் பண்ணுன்னா என்ன மீனிங், ஆல்ரெடி ஒரு ஃபோட்டான் லைட் பட்டிருக்கும், அந்த லைட்டை எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும். அப்போ திரும்ப நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது, அடுத்த ஃபோட்டான் லைட் படும்போது, ஆல்ரெடி இப்போ லைட் வருதுன்னு வச்சுக்க, ஹெச்னிங்கிற ஃபோட்டான் மாலிகுல் இருக்கு, இந்த மாலிகுல்ல ஹெச்னிங்கிற ஃபோட்டான் வந்து மோதுது. அப்போ இந்த ஹெச்னியை போட இது வந்து அப்சர்வ் பண்ணிடுது எனர்ஜி. அப்போ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா திரும்ப என்ன பண்ண, அந்த மாலிகுல் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஃபோட்டானுக்கு வச்சுக்க. திரும்ப அதே மாலிகுல்ல செகண்ட் ஃபோட்டான் வந்து அப்சர்வ் பண்ணுன்னு வச்சுக்க, மோதும் போது இப்போ ஆல்ரெடி இது எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இது முடிஞ்சிருச்சு, இங்கிருந்து எனர்ஜி இது அப் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. இப்போ ஆல்ரெடி இது அப் ஸ்டேட்டில் தான் இருக்கு, செகண்ட் ஃபோட்டான் வந்து அது மேலே மோதுன்னு வச்சுக்க. அப்போ அது வந்து எப்போ எனர்ஜி அப்சர்வ் பண்ணாது, ஏன்னா ஆல்ரெடி எனர்ஜி கையில் தான் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும், எனர்ஜி வந்து எமிட் ஆகும், எமிட் பண்ணிட்டு அதாவது எக்ஸிட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போதான் வந்து எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி இனிஷியலாக என்ன எனர்ஜி இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும், அதோட குறைய போகிறதில்ல. இது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சோ அந்த எனர்ஜி தான் அது வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அதான் வந்து நம்ம செகண்ட் கேட்டகரி சொல்கிறோம். லேட்டர் இன்வால்வ்ஸ் ஏ டிக்ரீஸ், அதாவது ஒன்லி அக்யூர் இன் ஃப்ரீ மாலிகுல் ஒரிஜினலி இன் எக்ஸிட் ஸ்டேட் வைப்ரேஷன் ஆர் ரொட்டேஷன். எக்ஸிட் ஸ்டேட் வைப்ரேஷன் எனர்ஜியில் இருக்கலாம் ஆர் ரொட்டேஷன் எனர்ஜியில் இருக்கலாம். எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மாலிகுல் என்ன பண்ணும், வைப்ரேட் ஆகும் ஆர் ரொட்டேட் ஆகும், எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிடும்,
அந்த எக்ஸிட் வைப்ரேஷன் எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்கலாம் அல்லது ரொட்டேஷனல் எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்கலாம். ஆல்ரெடி எலக்ட்ரானிக் பார்த்தோம், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்லாம் பார்த்தோம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் என்னமோ அதே தான். அதில் வந்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் பார்த்தோம். ஒரே ஒரு ஆட்டத்தில் அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் எனர்ஜி எப்படி அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகுது, திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜி எமிட் பண்ணுன்னு பார்த்தோம். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே வந்து நம்ம மாலிகுல் ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆட்டத்தை பார்த்தோம். இங்கே மாலிகுல்ங்கும் போது என்ன ஆகுது, 2 ஆட்டம் இருக்கலாம், 4 ஆட்டம், நிறைய ஆட்டம் கம்பைன் ஆகிடுது. அப்போ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. மாலிகுல்னா அந்த மாலிகுல்ல உள்ள எலக்ட்ரான். அப்போ ஒரு ஆட்டம் கிடையாது, 4-5 ஆட்டம் சேர்ந்து இருக்கு. அப்போ அந்த 4-5 ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் சேர்ந்து கம்பைன் ஆகி போகும். அது அப்போதான் இந்த வைப்ரேஷன் ரொட்டேஷன்லாம் இதில் இங்கே நடக்குது. அப்போ ஸ்டோக் ரேடியேஷன் ஜென்ரலி மோர் இன்டென்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக். அப்போ இந்த ஸ்டோக் லைனுக்கு ஆன்டி ஸ்டோக் லைனை கம்பேர் பண்ணால் ஸ்டோக் ரேடியேஷன் இஸ் ஜென்ரலி மோர் இன்டென்ஸ் தென் ஆன்டி ஸ்டோக். இப்போ இந்த ஸ்டோக் லைன் பார்த்தா அதனோட இன்டென்சிட்டி பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகுது, அதனோட இன்டென்சிட்டி வந்து நமக்கு வந்து ஹையாக இருக்கும் ஆன்டி ஸ்டோக்கோட கம்பேர் பண்ணும்போது. ஓவரால் however the total radiation scattered at any but the incident frequency is extremely small and sensitive apparatus is need to study. அப்போ இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா வெரி ஹை ரேஞ்செலாம் கிடையாது. அது போய் அந்த மாலிகுல்ல படக்கூடிய லைட்டு பார்த்தோம்னா வெரி ஸ்மால் அமௌண்ட் லைட்டு தான் படும். போய் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி ஹை எனர்ஜிலாம் அப்ளை பண்ணக்கூடியது. நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல செய்யறோம்னா அர்த்தம் சோடி வேப்பர் லேம்போ மெர்க்குரி வேப்பர் லேம்போ செய்யும்போது அந்த லேம்பில் உள்ள அவ்வளோ லைட்டை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டருக்குள்ள நம்ம போகாதான் கிடையாது. முன்னாடி ஸ்லீட் வச்சிருக்கோம், அந்த ஸ்லீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரே லைட்டில் வச்சு 4 ஸ்பெக்ட்ரோமீட்டர் 5 ஸ்பெக்ட்ரோமீட்டர் கூட செய்கிறோம். அப்போ அந்த லைட்டில் உள்ள எனர்ஜி ஃபுல்லாகவே எல்லா எனர்ஜியும் நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சுமால எனர்ஜி அந்த ஸ்லீட் வழியே உள்ள வருது, அந்த எனர்ஜி மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி தான் அந்த ராமன் எஃபெக்ட், அந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்தா வெரி வெரி ஸ்மால். அப்போ நம்ம இந்த அப்பாட்டஸ் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணோம்னா இது என்ன பண்ணோம், வெரி சென்சிட்டிவ் அப்பாட்டஸ் இது, அதாவது அக்யூரேட்டாக துல்லியமாக மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்ம அப்பாட்டஸ் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். இதுதான் அந்த படத்தில் நாம் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இது வச்சுக்கிறோம், இன்ஃப்ராரெட் அப்சார்ப்ஷன் வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஐஆர் லைட் அப்சர்வ் பண்ணும்போது அது வந்து வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் நடக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இன்ஃப்ராரெட் அப்சர்வ் பண்ணும்போது கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ள அந்த மாலிக்யூல் இங்கேருந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகுது, இங்கே வைப்ரேஷனல் எனர்ஜி ஸ்டேட். அப்போ அதே தான் ரேலே ஸ்கேட்டரிங் நடக்கும்போது என்ன இருக்குது, இங்கேருந்து நம்ம எலக்ட்ரான் பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது அந்த மாதிரி ஹை எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிடும். திரும்ப எனர்ஜி எமிட் பண்ணும்போது எகைன் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஆனால் இங்கே ஸ்டோக் லைன் ஆன்டி ஸ்டோக் லைன் என்ன நடக்குன்னா இந்த 2 லெவல்லையும் பார்த்தோம்னா இங்கே கிரவுண்ட் ஸ்டேட் 0 இருக்கு, 0லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு வைப்ரேஷன் எனர்ஜி லெவல் 1 2 3 இந்த மாதிரி வருது. திரும்ப எனர்ஜி எமிட் ஆகும்போது திரும்ப அதே மாதிரியே போகுது. இந்த ரேலே ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்து இங்கே வந்து ஒரு விர்ச்சுவல் எனர்ஜி ஸ்டேட், அதாவது எக்ஸிட் ஸ்டேட்னு வச்சுக்கி ஒரு ஹை எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. திரும்ப எனர்ஜி எமிட் ஆகும்போது இங்கே திரும்ப அதே கிரவுண்ட் ஸ்டேட் 0 வைக்கிற ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஆனால் ஸ்டோக் லைனில் என்ன நடக்குன்னா இந்த 0ங்கிற ஸ்டேட்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. திரும்ப எக்ஸிட் ஸ்டேட்லேருந்து வரும்போது பார்த்தா திரும்ப 0 ஸ்டேட்டுக்கே வரல, 1ங்கிற எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கு. ஏன் இப்போ திரும்ப இங்கே வரலின்னா இவ்வளோ எனர்ஜி இல்லை, எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்போ எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த மாலிகுல் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சு. அதனால தான் அங்கே ஸ்கேட்டர் ஆகிற ரேடியேஷன் என்ன ஆகுது, அது வந்து சம் ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்குது. இப்போ இதில் என்ன ரேலே ஸ்கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் என்னது, என்ன லைட்டு படுதோ அதில் பட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது அதே வேவ்லென்த் அதே ஃப்ரீக்வன்சியில் தான் ஸ்கேட்டர் ஆகுது. அப்போ அங்கே எந்த லாஸும் கிடையாது, எந்த கெயினுமே கிடையாது.
ஆனால் ஸ்ட்ரோக் லைனில் என்ன நடக்குன்னா இந்த மாலிக்யூல் இங்கேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஜீரோவுக்கு வரணும். ஆனால் ஜீரோவில் வராத ஒன்லேயே நின்றுது. அப்போ இந்த 0 to 1 எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அதுதான் டெல்லிங்கிற எனர்ஜி சொன்னோம். அப்போ டெல்லிங்கிற எனர்ஜியை இந்த மாலிக்யூல் அப்சர்வ் பண்ணிருச்சு, மாலிக்யூல் எனர்ஜி கெயின் பண்ணிருச்சு. அதனால அவ்வளோ எனர்ஜி குறைஞ்சிருச்சு. அதனால கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர முடியல. அதனால 1 ஸ்டேட்டில் இருக்கு. அதை வந்து ஸ்ட்ரோக் லைன்னு சொல்கிறோம். டெல்லிங்கிற எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா அதுவே இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 1 ஸ்டேட்டில் உள்ள மாலிக்யூல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இங்கேருந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகுது. அதாவது எக்ஸிட் ஸ்டேட்டு அதோட ஹை ஸ்டேட்னு வச்சுக்கி இங்கேருந்து போகுது. திரும்ப அங்கேருந்து வரும்போது திரும்ப அகைன் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு வரும்போது திரும்ப எங்கே தான் வரணும், 1 இருந்து தான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே போகுது. திரும்ப என்ன பண்ணோம், அதே 1 ஸ்டேட்டுக்கு தான் வரணும். ஆனால் அது என்ன பண்ணுது, எனர்ஜி அதிகமாக இருக்கனால திரும்ப 0க்கே வருது. இப்போ என்ன அர்த்தம், இங்கே டெல்லிங்கிற எனர்ஜி அந்த மாலிக்குள்ள இருந்து இந்த ஸ்கேட்டரிங் லைட்டுக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்போ இங்கே வந்து எனர்ஜி கெயின். இந்த இடத்துல ஸ்ட்ரோக் லைனில் எனர்ஜி லாஸு, அதாவது இந்த ஸ்கேட்டரிங் லைட்டுக்கு எனர்ஜி லாஸு, மாலிக்குள்ள பொறுத்த வரைக்கும் எனர்ஜி கெயின். அப்போ ஆன்டி ஸ்ட்ரோக் லைனில் என்ன நடக்குது, இங்கேருந்து எக்ஸ்ட்ரா அங்கே வர்றதுனால அப்போ அந்த ஸ்கேட்டரிங் லைட் வந்து டெல்லிங்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிச்சு எங்கேருந்து, மாலிக்குள்ள இருந்து. அப்போ மாலிக்குளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த ஸ்கேட்டரிங் லைட் வந்து டெல்லிங்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ இதுதான் நம்ம அந்த டெல்லிங்கிற எனர்ஜி சொல்கிறோம். இப்போ நான் அதான் உதாரணம் சொன்னேன். நீங்கள் அமௌண்ட்டுக்கு காலேஜ் மாலிக்குள் மாதிரியும் நீங்கள் கொண்டு வர அமௌண்ட்டை இன்சிடென்ட் லைட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு போகுது ஸ்கேட்டரிங் லைட் மாதிரி வச்சுக்கிட்டா ஸ்ட்ரோக் லைன், ஆன்டி ஸ்ட்ரோக் லைன். அப்போ நெக்ஸ்ட்டு தி கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட். இது வரைக்கும் நான் பார்த்தது குவாண்டம் தியரி, மால் எப்படி எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது எக்ஸிட் ஆகுதுங்கிறது. இதே ராமன் எஃபெக்டோடைய கிளாசிக்கல் தியரி பார்த்தோம்னா தி கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் while not wholly adequate with worth consideration since lead an understanding of concept of basic spectroscopy. அப்போ அந்த கிளாசிக்கல் தியரி பிரகாரம் ராமன் எஃபெக்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ராமன் எஃபெக்ட் எடுத்துனா அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, பேசிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை இந்த ராமன் எஃபெக்ட் வச்சு தான் நாம் அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்ன இருக்கலாம், இந்த மாலிக்யூலோட போலாரிசபிலிட்டியை இதில் வந்து நாம் கால்குலேட் பண்ணணும். கிளாசிக்கல் தியரினா குவாண்டம் தியரிக்கு முன்னாடி வந்தது இந்த கிளாசிக்கல் தியரி. when a molecule is put into the static electric field and suffer more distortion. இப்போ இந்த மாலிகுல என்ன பண்றோம், ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம் வைக்கிறோம். அதாவது என்ன இருக்குன்னா ஸ்டார் எஃபெக்ட் இண்டிகேட் பண்ணுது. சீமன் எஃபெக்ட், ஸ்டார் எஃபெக்ட் தெரியும். ஒரு மாலிகுலை கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா அது வந்து சீமன் எஃபெக்ட். அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா அது வந்து ஸ்டார் எஃபெக்ட்னு படித்தோம். இப்போ அதே தான், ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொண்டு போய் இந்த மாலிகுலை நாம் வச்சோம்னா அப்போ அந்த மாலிகுலரோட ஆர்டர் என்ன ஆகுது, டிஸ்ஆர்டர் தான் ஆகுது. ஆல்ரெடி இந்த மாலிகுல இப்போ H2 எடுத்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் இருக்கு, இங்கே கீழே ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன், ஆல்ரெடி இங்கே பாண்ட் இருக்கு. ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு இங்கே ஒரு பாண்ட் இருக்கு, இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு ஒரு பாண்ட் இருக்கு. நார்மலாக நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு டம்ளரில் ஒரு வாட்டர் வச்சுக்கிறோம். வாட்டர் வச்சோம்னா நார்மல் ஸ்டேட்டில் அப்படியே ஆடாத அசையாது இருக்கு. போய் டம்ளரை பிடிச்சி ஆட்டிட்டோம்னா என்ன நடக்குது, எக்ஸ்டர்னல் எனர்ஜி இருக்கு. அப்போ இந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் இருந்த வாட்டர் என்ன பண்ணுது, ஆசிலேட் ஆட ஆரம்பிச்சது. நார்மல் ஸ்டேட்டு டிஸ்ஆர்டர் நம்ம மாதிரி. அதே சேம் தான் ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன நடக்குன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த மாலிகுலோடைய அந்த பாண்டு டிஸ்டார்ஷன் ஆகுது. அதான் நம்ம ஜென்ரலாக அந்த மாலிகுல் சஃபர் சம் டிஸ்டார்ஷன், ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜினால தி பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் begin attracted to a negative pole. அப்போ இதில் என்ன டிஸ்டார்ஷன் ஆகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் என்ன ஆகுது, அட்ராக்ட் டு தி நெகட்டிவ் போல், எலக்ட்ரான் டு தி பாசிட்டிவ் போல். ஜென்ரலாகவே ஒரு ஆட்டத்தை தனியாக எடுத்துக்கிறேன்னு வச்சு, ஒரு ஆட்டத்தில் நியூக்ளியஸ் இருக்கு, ஒரு ஆட்டம் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு.
நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு வருதுன்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸு, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இது ரெண்டு சைடில் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 2 பிளேட் வச்சிடும். ரெண்டு பிளேட் வச்சிடும் ரெண்டு சைடும். ரெண்டு பிளேட் வைக்கும்போது என்ன இருக்குது, இந்த சைடு ஒரு பிளேட் வச்சாச்சு, இந்த சைடு ஒரு பிளேட்டு. அப்போ இதுக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளை அப்ளை பண்ணுறோம், இந்த பிளேட்டுக்கு இங்கே நெகட்டிவ் சப்ளை அப்ளை பண்ணுறோம். அப்போ ஜென்ரலாகவே என்ன பண்ணும், அப்போ இங்கே ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த எலக்ட்ரானை இது நோக்கி இங்கே இழுக்கும். அப்போ உள்ள நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி அட்ராக்ட் பண்ணும். அதான் முதல்ல சொல்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் அட்ராக்ட் வருது, நெகட்டிவ் போல நோக்கி அட்ராக்ட் பண்ணுது. நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான் பாசிட்டிவ் சார்ஜ் போய் அட்ராக்ட் பண்ணுது. அதனால தான் என்ன நடக்குது, இந்த இதில் ஒரு டிஸ்டார்ஷன், இந்த பாண்டுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஆகி இந்த டிஸ்டார்ஷன் நடக்குது. ஏன்னா இந்த அட்ராக்ஷன் அண்ட் ரெப்பல்ஷன்னால தான் இந்த இது டிஸ்டார்ஷன். அந்த மாலிகுலோடைய பாண்டில் என்ன இருக்கு, ஒரு ஆசிலேஷன். எப்படி நம்ம ஒரு வாட்டரை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆட்டணும்னா அந்த தண்ணி ஆடுதோ, ஸ்டெடி ஸ்டேட்லேருந்து ஒரு டிஸ்டார்ஷன் மாறுதோ, அந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால அது ஒரு டிஸ்டார்ஷன் ஆகுது. தி செப்பரேஷன் ஆஃப் சார்ஜ் சென்டர். அப்போ இந்த சார்ஜ் சென்டரில் உள்ளது செப்பரேஷன் கால்குலேட் பண்ணோம்னா, செப்பரேஷன் ஆஃப் சார்ஜ் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். இப்போ என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து அது வந்து இங்கே இன்டியூஸ் பண்ணுது டு பி செட் ஆஃப் தி மாலிகுல் அண்ட் தி மாலிகுல் இஸ் சேடி போலரைஸ்டு. அப்போ அந்த ஒரு டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகுது. அந்த டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகிறதுனால தான் என்ன இருக்குன்னா, அந்த மாலிகுல் வந்து போலரைஸ்டு மாலிகுலாக சேஞ்ச் ஆகுது. நார்மலாக இருந்த மாலிகுல் இந்த டைபோல் மூமெண்ட்னால போலரைஸ்டு மாலிகுலாக இங்கே வந்து கன்வெர்ட் ஆகுது. தி சைஸ் ஆஃப் இன்டியூஸ்டு டைபோல் மியூ depend both on the magnitude of the applied field E. அப்போ அந்த இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபீல்டு ஈக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக அப்ளை பண்ணுறோன்னு வச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். லோவாக அப்ளை பண்ணோம்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை, அதாவது நியூக்ளியஸையும் எலக்ட்ரானை லைட்டாக அட்ராக்ட் பண்ணும். இதே நம்ம ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன அர்த்தம், இந்த அட்ராக்ஷன் அதிகமாக பிடிச்சி வேகமாக பிடிச்சி இழுக்கும். அப்போ நாம் அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இன்டியூஸ்டு டைபோலோட மியூவோட வேல்யூ இருக்கு. அண்ட் ஆன் தி ஈச் வித் எ மாலிகுல் கேன் டிஸார்டர். அந்த மாலிகுலோடைய டிஸார்டரை அதை பொறுத்து தான் இருக்குன்னா, நாம் அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து தான் இருக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, வி கேன் ரைட் மியூ ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இ. அப்போ மியூங்கிறது அந்த டைபோலு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆல்ஃபா இன்ட்டு இக்கு. அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது எதை குறிக்கினா, போலாரிசபிலிட்டி ஆஃப் மாலிகுல். இந்த மாலிகுலோடைய போலாரிசபிலிட்டி கான்ஸ்டன்ட் தான் அந்த ஆல்ஃபா குறிக்குது. கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஏ டைஅட்டாமிக் மாலிகுல் சச் எஸ் H2O. அப்போ ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல் எடுத்துக்கிறோம். டைஅட்டாமிக் மாலிகுல் ஒரு H2, அதாவது ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தனியாக இருக்காது. ஏன்னா அது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஒரே எலக்ட்ரான் தனியாக இருந்தால் அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாது. அதனால் 2 ஹைட்ரஜன் ஒன்றா கம்பைன் ஆகி என்ன இருக்கும், அப்போ 2 எலக்ட்ரான் வந்துடும், அது வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்டேட் வந்துடும். அதனால கச்சின்னு ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம் தனியாக இருக்காது, 2 ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்து கம்பைன் தான் இருக்கும். அப்போ இந்த டைஅட்டாமிக் மாலிகுலை நாம் ஹைட்ரஜனை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த படத்தில் தான் இருக்குது H அண்ட் H பாண்ட். இது ஏவில் ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹைட்ரஜனில் பார்த்தோம்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இந்த ஹைட்ரஜனில் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த 2 எலக்ட்ரானும் ஒன்றா பாண்ட் பண்ணி தான் கோவலன் பாண்ட் பண்ணி அது வந்து 2 எலக்ட்ரான் ஆகி அது வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்டேட்டில் அது இருக்கு. அப்போ அதை வந்து நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். தி போலாரிசபிலிட்டி ஆஃப் இஸ் அனிஸ்டோபிக். எலக்ட்ரான் ஃபார்மிங் த பாண்ட் ஆர் மோர் ஈஸிலி டிஸ்பிளேஸ்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அந்த ஹைட்ரஜனுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த போலாரிசபிலிட்டி பார்த்தோம்னா ஏன் ஐசோட்ரோபிக்கு
ஃபார்ம் ஆகுது. அப்போ பார்த்தோம்னா அந்த பாண்ட் ஆக்சிஸ் தெரிஞ்சு ஒன் அக்ராஸ் திஸ் டைரக்ஷன். அப்போ அந்த பாண்ட் ஆக்சிஸ் பார்த்தோம்னா என்னன்னா இந்த இடத்துல வேரி ஆகுது, அதாவது சேஞ்ச் ஆகுது. இதான் அந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக ஜென்ரலான பாண்டு. இதில் பாருங்க அந்த பாண்டு மாறி இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் லீனியர் மாலிகுலாக இருந்தது. ஏன்னா அந்த மேக்னெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு, அந்த நியூக்ளியஸும் எலக்ட்ரானையும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட்ராக்ட் பண்ணுது. அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது அந்த பாண்டில் ஒரு சேஞ்சு, அதான் டிஸ்ஆர்டர்னு சொல்கிறோம். சேஞ்ச் மாதிரி இந்த மாதிரி இந்த பாண்டு இந்த மாதிரி மாறிடுது. அப்போ அந்த ஆட்டமே பார்த்தா என்ன இருக்குன்னா, இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சுக்கிறீங்க. அப்போ இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். அதனோட ரெண்டோட ஷேப்பே பாருங்க மாறுது. இது வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு, இது ஒரு அந்த டெம்பிள் ஷேப்பில் ஒரு அந்த இது சர்க்கிளே வச்சு ப்ரெஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி மாறுது. ஏன்னா அந்த ஆசிலேஷனில் ஒரு ஆட்டத்தை பிடிச்சி என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணி இழக்கும் போது என்ன பண்ணோம், ஒரு இது இருக்குது, ஒரு பலூனே இருக்குன்னு வச்சுக்கலாம். பலூன் வந்து இப்போ நார்மலாக ஓதும் போது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ அதே பிடிச்சி ரெண்டு பேரும் அழுத்துறீங்க அல்லது பிடிச்சி இழக்கிறீங்கன்னா என்ன ஆகுது, ரெண்டு பேரும் எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டு இழக்கிறீங்கன்னு வச்சுக்கி, அந்த பலூனை பிடிச்சி இழக்கும் போது அது வந்து ஷேப் மாறுது. அதை பிடிச்சி அழுத்தணும்னா அந்த பலூன் ஷேப் மாறுற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஷேப் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. திஸ் மே பி கன்ஃபார்ம்டு பை எக்ஸ்பெரிமெண்டலி ஃபார் எக்ஸாம்பிள் பை தி ஸ்டடி ஆஃப் அப்சல்யூட் இன்டென்சிட்டி லைன் ஆஃப் தி ராமன் ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணார் ராமன். அதனுடைய அப்சல்யூட் இன்டென்சிட்டி, அந்த லைனோட இன்டென்சிட்டி என்ன ஆகுது, இந்த மாதிரி அந்த பாண்டு டிஸ்சார்ஜன் ஆகுது. டிஸ்சார்ஜன் ஆகும்போது இப்போ ஸ்ட்ரோக் லைன் ஆன்டி ஸ்ட்ரோக் லைன்லாம் பார்த்தோம். அப்போ அந்த ஸ்ட்ரோக் லைன் அப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணுது, அந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் தான் எக்ஸ்பெரிமெண்டலாக ராமன் வந்து கன்ஃபார்ம் பண்ணார் அந்த ஸ்டடியில். அதனோட அப்சல்யூட் இன்டென்சிட்டி எவ்வளோன்னு இந்த ராமன் ஸ்பெக்ட்ரத்தில் தான் இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம். when it is found that the induced dipole moment for a given field. அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ அந்த இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் நடக்கும்போது அதனால என்ன இருக்கு, அந்த டைபோல் மூமெண்ட் given field applied along the axis. அப்போ அந்த இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் எப்படி நடக்கும்னா, அப்போ அந்த இன்டியூஸ் டைபோல் மூமெண்ட் நடக்கும்போது என்ன இருக்குன்னா, அது என்ன இருக்கு, நம்ம given applied field எவ்வளோ ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். டைபோல் மூமெண்ட் பிடிச்சி இழக்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக இருக்கணும்னா அதனோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸு ஹையாக இருக்கும். ஃபீல்டு லோவாக அப்ளை பண்ணால் அதனோட இது அட்ராக்ஷன் லோவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைபோல் மூமெண்ட்டு வேரி ஆகுது. approximately twice as a large induced by the same field. அப்போ அப்ராக்சிமேட்டாக கால்குலேஷன் பண்ணால் நாம் எவ்வளோ ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அதனோட வந்து டிவிஸாக இருக்குது, 2 மடங்கு வந்து அந்த நம்ம இன்டியூஸ்டு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அந்த அக்ராசிக் ஆக்சஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த டைபோல் மூமெண்ட்டு இங்கே வந்து வேரி ஆகுது. ஃபீல்ட் இன் தி அதர் டைரக்ஷன் இன்டியூஸ் இன்டர்மீடியட் டைபோல் மூமெண்ட். அப்போ அதே ஃபீல்டு நாம் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குன்னா அதர் டைரக்ஷன்ல என்ன ஆகுது, இன்டியூஸ் ஆகுது. அதாவது இது வந்து ஃபீல்ட் அலாங் தி ஆக்சிஸ், இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அந்த ஆக்சிஸ்லேயே அதனோட அதர் டைரக்ஷன்ல என்ன ஆகுதுன்னா அது இப்போ இந்த டைரக்ஷன்ல இப்படியே இருக்கலாம். அப்போ அதர் டைரக்ஷன்ல என்ன இருக்கலாம், அந்த ஃபீல்டு இன்டியூஸ் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்மீடியட் டைபோல் மூமெண்ட்டும் அதுலேயும் வேரி ஆகுது. we can represent the polar split in the various direction most conveniently by the drawing a polar splitting ellipsoid. அப்போ என்ன இருக்கும், அந்த போலார் ஸ்பிளிட்டி டைரக்ஷன் பார்த்தோம்னா அந்த வேரியஸ் டைரக்ஷனில் அது வந்து வேரி ஆகுது. அதான் அந்த இதில் டயக்ராம் இண்டிகேட் பண்ணிடுது. அதாவது நார்மலாக அந்த சர்க்கிள் ஷேப்லேருந்து இந்த மாதிரி எலிப்சாய்டு ஷேப்பில் அந்த போலார் ஸ்பிளிட்டி வேரியா இருக்கு. அந்த போலார் ஸ்பிளிட்டி வேரியேஷன் தான் இந்த டயக்ராமில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஆல். டவுட் ஏதாவது இருக்கா?